ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதத்தின் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3 முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 8:17 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:49 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:26 வரை துருவம், பின்பு வியாகாத்தம். கரணம் இன்று காலை 7:56 வரை கௌலவம், பின்பு இரவு 8:17 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை சித்தயோகம், பின்பு காலை 7:49 வரை மரணயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 7:49 வரை பரணி, பின்பு கார்த்திகை. நேத்திரம் இன்று காலை 6:58 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காலை கருட வாகனத்திலும் இரவு ஹனுமார் வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். சிவசூரிய பகவான் வழிபாடு பல நிலைகளில் வளர்ச்சியையும் மேன்மையையும் கொடுக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? யந்திரம் செய்வதற்கு நல்ல நாள், வயல் உழுவதற்கு உகந்த நாள், கால்வாய் பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், விவகாரம் தொடங்குவதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:23 முதல் 1:07 வரை மேஷ லக்னம், 1:08 முதல் 3:09 வரை ரிஷப லக்னம், 3:10 முதல் 5:21 வரை மிதுன லக்னம், 5:22 முதல் 7:29 வரை கடக லக்னம், இரவு 7:30 முதல் 9:31 வரை சிம்ம லக்னம், 9:32 முதல் 11:31 வரை கன்னி லக்னம், 11:32 முதல் 1:37 வரை துலாம் லக்னம், 1:38 முதல் காலை 3:48 வரை விருச்சக லக்னம், 3:49 முதல் 5:55 வரை தனுசு லக்னம், 5:56 முதல் 7:54 வரை மகர லக்னம், காலை 7:55 முதல் 9:37 வரை கும்ப லக்னம், 9:38 முதல் 11:18 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக சூரிய பகவானை நினைத்து வழிபடுங்கள். நவ கிரகங்களிலேயே தெரியக்கூடிய 2 கிரகங்கள், ஒன்று சூரிய பகவான், மற்றொன்று சந்திர பகவான். ஆக இந்த 2 கிரகங்களும் நமக்கு சாட்சியாக அமைகின்றன. அதிலும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, மன அமைதி, ஆன்ம பலம், முன்னோர்களுடைய நல் ஆசி, பிதர்களுடைய ஆசி நிச்சயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், ஆயுள் விருத்தி உண்டாகும். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் கௌரவமாக வலம் வருவீர்கள். மிகப்பெரிய துறை, பதவி உயர்வு, கௌரவத்தோடு வாழ்வதற்கு இன்றைய நாள் சூரிய பகவானை வழிபட்டால் நல்லது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது
சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான பலன், அதோடு என்னென்ன வழிபாடு முறைகள் செய்யலாம், எளிமையான சிறிய பரிகாரங்களோடு தினம்தோறும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைய ராசி பலன்கள் மூலமாக. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய இந்த சேனலை பார்ப்பதற்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ பகிருங்கள். மற்றவர்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கட்டும். குடும்ப விவகாரங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்ப்பதற்கான வழி நிச்சயம் கிடைக்கும். அது என்ன என்பதை பற்றியும் நீங்கள் சிந்திக்கலாம். மேஷராசி அன்பர்கள் இந்த நாளுக்குண்டான கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் விரயத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், ராசியுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பிறருடைய குணத்தை புரிந்து கொள்வது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய நாள். மனதில் தோன்றியதை அப்படியே செய்யாதீர்கள். எதுவும் சரியாக இருக்கும், நன்றாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நன்மைகள் கிடைக்கும். தெய்வீக வழிபாட்டின் மூலம் சில கோவில்களுக்கு சென்று வருவதாலும் மகிழ்ச்சி உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலம். புதிய விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்வதே நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். மேஷராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் புதிய விஷயங்களிலோ அல்லது கொடுக்கல் வாங்கலிலோ ஈடுபடாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கை தளர்த்த வேண்டிய நாளும் கூட. பெரியவர்களுக்கு, உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். அலுவலக வேலைகளில் உங்களை பற்றி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மன அமைதி வேண்டிய நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே எச்சரிக்கையாக இருங்கள். உணவு விற்பனை செய்பவர்கள் அக்கம் பக்கம் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். புரிதல் பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கலாம். தலைமை நபர்களிடத்திலோ அதிகாரிகளிடத்திலோ கேட்டு செய்வது விசேஷம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாணவ மாணவிகளுக்கு செயல்களில் ஆர்வங்கள் இருக்கும். சிந்தித்து பேசுவீர்கள். எதையும் மிகச்சரியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும், மரியாதைகள் உண்டாக்கும், செயல்பாடுகளில் வேகம் இருக்கும், திருப்திகரமாக வேலைகள் செய்வதற்கு இறை வழிபாட்டினை மேற்கொண்டால் நிச்சயம் நவ கிரகங்களினுடைய கோளாறுகளும் சில பிரச்சனைகளும் தீரும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். கவனமாக செயல்பட வேண்டிய நாள், அலட்சியம் கூடாது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கிரகங்களினுடைய நிலையை வைத்து நீங்கள் அறியலாம். இந்த நாளில் ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். மன ரீதியாக சில சங்கடங்கள் வந்து போகும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற என்ன உணர்வுகளுக்குள் சிக்கி தவிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் காரசாரம் இருக்கக்கூடாது. கனிவாக பக்குவமாக பேச வேண்டும். இல்லை என்றால் பேச்சினால் சில விரயங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. காரணம், விரையாதிபதி உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். பேசினால் பிரச்சனைகள் தான். அதிலும் மிக கோபமாக எந்த இடத்தில் எதை எப்படி பேச வேண்டும் என்கிற பக்குவத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய பேச்சுக்கு நீங்களே பொறுப்பு. நல்லது நடந்தாலும் சரி, அவை கெட்டது நடந்தாலும் சரி. ஆக ரிஷபராசி அன்பர்கள், தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்படாதீர்கள். பிறருடைய வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேட்பது நல்லது. பேசும் பொழுது மிக மிக எச்சரிக்கை தேவை. எந்த விதமான லாபங்களோ நஷ்டங்களோ, எப்பேற்பட்ட பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்துதான் செய்ய வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது சற்று குறையலாம். எதை செய்தாலும் இந்த தினத்தில் வியாபாரம் பொறுத்த வரையில் முதலீடு செய்வதாக இருப்பேன். சிந்தித்து செய்யுங்கள். மற்றவர்களோடு கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சில இடர்பாடுகள் தோன்றி மறையும். பணம் சார்ந்த விஷயங்களில், வழக்கு தொடர்பான விஷயங்களில் வரக்கூடிய தீர்வு என்பது, முடிவுகள் என்பது மாறுபடலாம். மாறுபட்ட நிலைகள் உண்டாக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலத்தான் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. கூடுமான வரையில் முயற்சி செய்யுங்கள். இல்லை என்று தவிர்த்து விடுங்கள். அதை போராடி சில விஷயங்களை ஜெயிக்கலாம். சில விஷயங்கள் செய்யாமல் இருப்பதே நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டிய நாள். தம்பதியர்களுக்கிடையே சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் குடும்ப நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். மன அமைதி வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். பூர்வ புண்ணிய பாவகத்திலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். குழந்தைகளால் உங்களுக்கு சில செலவுகள் வரலாம். பெருமைப்படக்கூடிய விதமாக சில செயல்கள் அமைக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சுகஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான், பூர்வ புண்ணியாதிபதியான புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்தில் கும்பத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக செய்யக்கூடிய தொழிலை நேர்மையாக இருங்கள். உண்மையை மட்டுமே பேசுங்கள். சம்பாதிப்பதை நேர்மறையான எண்ணத்தோடு நேர் வழியில் சம்பாதித்தால் உங்களுக்கு அந்த பணம் நிலைத்து இருக்கும். எந்த விதமான மாறுபட்ட தன்மையில் உங்களுடைய எண்ணங்களை செலுத்தாதீர்கள். கவனமாக இருங்கள். ராசியினுடைய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் சில நேரம் உங்களுக்கு சினத்தை உண்டு பண்ணும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையை கையாளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். எந்த விதமான இடர்களோ துன்பங்களோ தேவையற்ற பிரச்சனைகளோ ஏற்படாது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ
சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வாதங்களை தவிர்க்கவும். எதை செய்தாலும் பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுவதோ கோப உணர்வுகளை வெளிப்படுத்துவதோ கூடாது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காமாட்சி தாய் அன்னை காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சகல நலன் சித்திக்கும். பொறுமையான குணம் தேவை. சாந்தம் அமைதி வேண்டிய நாள். நிதானத்தோடு சிந்தியுங்கள். அலைச்சல்கள் உண்டாக்கி மறையும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். வாடிக்கையாளர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பிறருடைய பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். வீண் வாக்குவாதங்கள் கூடாது. ரகசியங்களை வெளியிடங்களில் பகிராதீர்கள். இந்த நாள் சிறந்த நாளாக அமைந்திட சூரிய பகவானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகளை வைத்து நீங்கள் அறியலாம். மிதுன ராசி என்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள். பொதுவாக தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. நேரம் இருப்பவர்கள் ஞாயிறு திருக்கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். அதே போல ரவீஸ்வரர் திருக்கோவிலுக்கும் சென்று வரலாம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த இடம். ராசியிலேயே செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்கலாம். மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், வாக்குவாதங்களில் இருந்து இடர்பாடுகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் மெல்ல மெல்ல குறைவதை நீங்கள் உணர முடியும். மிதுனராசி அன்பர்களே, புதிய பாதை தனை வகுத்துக் கொள்வீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதால் நிம்மதி கிடைக்கும். மன சந்தோஷத்தோடு குடும்ப விஷயங்களை கவனிப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. போட்டி தேர்வுகளில் நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களினால் ஆதரவு கிட்டும். புரிதல்கள் மேம்படும். பல நன்மைகள் பெறக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் தீரும். கடனால் அவதிப்பட்டவர்களுக்கு கடனை திருப்பி கொடுப்பதற்கான சில சூழ்நிலைகள் அமையும். தன விருத்தி, தானிய விருத்தி, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக சூரிய பகவானை வழிபடுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வது மிக விசேஷம். அது மட்டுமல்ல, சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து அதில் 5 தீபங்கள் ஏற்றி ஆரத்தி எடுப்பது மிக நல்லது. தீப வழிபாடுதலை செய்யுங்கள். ஓம் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை யார் ஒருவர் ஆத்மார்த்தமாக மனம் உருக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ, பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்களுக்கு மனதிடம் தைரியம் அதிகரிக்கும். ஆத்மா பலம், மனோபலம் கூடும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அரசாங்க வேலைகள், உத்தியோகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். அரசு வழியில் வரவேண்டிய பணம் வந்து சேரும். இந்த நாள் தனம் நிறைந்த நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள், நாட்டங்கள் உண்டாகும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது செய்வது நல்ல பலனை உண்டு பண்ணும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரேஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவண பவ எனும் திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது திருப்புகழ் பாராயணம் செய்வது விசேஷம். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். மனதில் அமைதி உண்டாக்கும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் விளையும், தவறிப்போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும், தேர்வுகளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும், நல்ல முடிவுகள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாளாக அமையும், பண வரவு உண்டாக்கும், வர்த்தகத்தில் ஏற்றம் பிறக்கும், சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட சூரிய பகவானை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ராசியினுடைய 3வது வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 5ஆம் வீட்டில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. இப்படி இருந்தால் என்ன பலன், கிரகங்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன பலன் வந்து சேரும், உங்களுக்கான அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் முரண்பாடாக மாறுபாடாக கூட நடக்கும். தெரியாததை தெரிந்து கொண்டு செய்யுங்கள், தெரிந்தாற் போல் எதையும் செய்ய வேண்டாம். கூடுமான வரையில் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். எண்ணத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யாமல் இருப்பது என்கிற புரிதல் காணாது. சமூகம் சம்பந்தமான விஷயங்களில், சபை தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, ஊர் பெரியவர்கள் மற்றும் துறை சார்ந்த விஷயங்களில் அனுபவம் மிக்கவர்களிடத்தில் கனிவாக பதமாக நடந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் தெரிந்தாற்போல் பேசாதீர்கள். தன்னடக்கம் என்பது இந்த நாள் தேவை. பண சூழ்நிலைகளில் உங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். பழைய கடன் பாக்கிகள் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எதிலும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. மக்கள் விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருப்பவர்கள், மக்கள் பணிகளில் செயல்படுபவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க, நல்லது நடக்க, நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் கூட மாற்றமாக அமைந்துவிடும். கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் மேம்படும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது வேண்டும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர தியானமே, யோகாசனமே சிறந்த வழி. நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்யுங்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். பரிசுகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் மேம்படும். புதியதை தேடி செல்வீர்கள். தெரியாததை நிவர்த்தி செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம் என்று வழிபட்டால் நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் அல்ல. ஒப்பந்தங்கள் மற்றும் கையெழுத்திடுவது கூடாது. ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்துவிடும். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். தாய்மாமன் உறவில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும்.
சூரிய நமஸ்காரம் செய்வது விசேஷம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தீர இறை வழிபாடு நல்லது. இந்த நாள் மேன்மை வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், வக்கரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும்? சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாள். எல்லா விதமான சம்பத்துகளும் சித்திக்கும். தெய்வ அருளை பெற, அரசாங்கத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுவதே உகந்தது. அதிலும் தை ஞாயிற்றுக்கிழமை 13வது நாள். தை மாதம் என்றாலே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷம். சூரிய பகவானை வழிபடுங்கள். ஞாயிறு கோவிலுக்கு சென்று வரலாம், அல்லது ரவீஸ்வரரை தரிசனம் செய்து வருவது நல்லது. சிவ சூரிய பகவானை வழிபடுங்கள். அபிஷேக ஆராதனைகள் செய்து, சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி, கோதுமையினால் நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு சமர்ப்பித்து அவற்றை பிரசாதமாக கொடுக்கலாம். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். கடன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் குறைந்து வரும். கடுமையான ஒரு சூழலில் இருப்பவர்களுக்கு கூட ஆதரவு கிடைக்கும். சற்று ஓய்வு நிறைந்த நாள். வேலை பளு குறையும். பண ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடன் சார்ந்த சங்கடங்கள் மறையும். குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் பகவான் என்பவர் லாபத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். புதன் பகவான் என்பவர் தாய்மாமன் காரகத்துவம், நரம்புத்திற்குண்டான காரகத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த கணிதம் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடியவர். ஆகவே அவரே உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ஜெயஸ்தானத்திலும் இருக்கிறார், ருணரோக சத்ரு பாவகத்திலும் இருக்கிறார். கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்தால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். கற்பனை சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். சாந்தமாக, அமைதியாக மன நிலையை சீர்படுத்தி கொண்டு செய்தல் நல்லது. தாய்மாமன் வழியில் அனுசரித்து போக வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம், கவனம் தேவை. தெய்வ அனுகிரகம் பெற சூரிய நமஸ்காரம். சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சிவ குடும்பத்தினரை வழிபடுவதே சிறப்பு. கூடுமான வரையில் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உபவாசம் அனுஷ்டிப்பது, சைவ உணவுகளை மேற்கொள்வது விசேஷமானது. உலகை காக்கும் கடவுள், நவ கிரகங்களில் ராஜ கிரகமாக திகழக்கூடியவர் சூரிய பகவானே. ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. விரதங்களை அனுஷ்டிப்பவர்கள் பால், பழம் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு மனோதிடம், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஆன்ம பலம், தைரியமான விஷயங்கள், கௌரவம், பட்டம், பதவி, புகழ், நல்ல அந்தஸ்து, உயர் பதவி கிடைக்கும். கீர்த்தி பெருக்கும். உலகத்திற்கு சிறந்த நபராக நீங்கள் அறிமுகப்படுத்தப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களே, பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
பெண்களுக்கு பிடிவாத குணம் இருக்கக்கூடாது, ஆண்களுக்கும் பொருந்தும். வேலை தொடர்பான விஷயங்களில் சில சங்கடங்கள் தோன்றி மறையலாம், கவனமாக இருப்பது நல்லது. பூராம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு சிறந்தது. பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், சங்கடங்கள் மறையும், மன ரீதியாக பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வது, அதோடு சிவசூரிய பகவானையும் வழிபடுங்கள். பார்வதி தேவியை வழிபட்டால் நலம் பயக்கும். அபிஷேக ஆராதனைகள், வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது உச்சிதம். வீட்டில் வில்வாஷ்டகம் படிப்பது கேட்பது நல்லது. தேவார திருப்பதிக பாடல்களை படித்தால் செல்வ வளம் அதிகரிக்கும். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று வழிபடுங்கள். 10 பாடல்கள் அடங்கியது இந்த இடரினும் தளரினும் என்று தொடங்கக்கூடிய தேவைக்கேற்ற பணம் பெரும் பதிகம் என்பது. இவற்றை தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்பவர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். நியாயமான கோரிக்கைகள், ஆசைகள் கைகூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பல வேலைகள் கைகூடி வரும். நினைத்த காரியத்தை சாதித்தும் காட்டுவீர்கள். வேலை உத்தியோகம் தொடர்பாக நல் வாய்ப்புகள் அமையும். பேர், பட்டம், பதவி, உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம், புகழ், கீர்த்தி, ஞானம் பெருக்கும். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிட்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் தன லாபம் கிட்டும். அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை மிக அதிகமாக பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களில் மாற்றம் இருக்கும். சொத்துக்கள் வாங்க நினைப்பீர்கள். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதியதொரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வீடு கட்டுதல் மற்றும் நிலம் வாங்குதல், மனை சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். சொத்துக்களை சேர்க்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மனதில் தெம்பும் தெளிவு தைரியத்தோடு இருப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த இடர்பாடுகள், சங்கடங்கள், ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் நலத்தில் இருந்த கோளாறுகள் அகலும். பெற்றோர்களுடைய ஆசை கிட்டும். மனதில் உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் இருக்கும். நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றவர்களாக இந்த தினம் இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பை காட்டுவீர்கள். அனுசரித்து செல்வீர்கள். அது மட்டுமல்ல, வியாபாரத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதிலும் வருமானத்தை பெருக்குவதில் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமோடு இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். எதையும் சிந்தித்து செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபம் கிட்டும். வருமானத்தை பெருக்கிக் கொண்டே செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நிச்சயம் அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும். நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். மிகுந்த மகிழ்ச்சிகரமாக காண்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு உண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு மிக மிக விசேஷம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். புதிய வாகனம், வண்டி மீதான எண்ணங்கள் இருக்கும். சொத்துக்கள் வாங்கி வைப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். நல்ல அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி உயர்வு, நல்ல வருமானம் செழிக்கக்கூடிய நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல சிறப்புகளை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மேன்மை உண்டாகும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு உண்டாகும். எதையும் மிக அழகாக சிந்தித்து செய்யக்கூடிய பக்குவம் பிறக்கும். இந்த நாள் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் லாபத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில், விரயத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வெளியே சொல்ல முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வுகள் உண்டாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். நல்ல ஞானம் உண்டு. புரிதல் அதிகரிக்கும். பிறருடைய பலவீனங்களையும் பலத்தையும் தெரிந்து கொண்டு பேச முற்படுவீர்கள். பேச்சின் முகாந்திரமாக சில வேலைகள் நடக்கும். ஆர்வங்கள் அதிகரிக்கும். கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சுக போக வாழ்வினை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை இருக்கும். தம்பதியர்கள் இடையே வாக்குவாதங்கள் ஏதும் இருக்காது. பிள்ளைகளுடைய செயல்கள் மன திருப்தியை, சந்தோஷத்தை கொடுக்கும். 5ஆம் வீடு சனீஸ்வர பகவான் உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் மிகவுமே சிக்கனமாக இருங்கள். புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். மனதில் தெளிவுகள் பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும், முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அல்லது தொழில் சார்ந்த வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் கொள்முதல் சார்ந்த செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் விளையும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக காரியத்தை கவனிப்பீர்கள். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சந்தோஷம், திடமுடன் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம்
3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தன லாபம் கிடைக்கும், செல்வ செழிப்பு உண்டாக்கும், கௌரவமாக இருப்பீர்கள், வருமானம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும், ஆர்வம் அதிகரிக்கும், வெளியிடங்களில் பேரும் புகழோடு இருப்பீர்கள், தன்னம்பிக்கை உருவாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முயற்சிகள் கைகூடும், ஆனந்தமாக இருப்பீர்கள், மன தெளிவு பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவானும், முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், ராசியினுடைய 7வது வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசியினுடைய லாபத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி அன்பர்களே, முருகப்பெருமானை வழிபடுங்கள். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்பது விசேஷம். முருகப்பெருமான் அக்னி புத்திரன், அக்னி மைந்தர். ஸ்ரீ சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர். ஆகவே சிவபெருமான் அக்னி ரூபம், பஞ்சபூதங்களில் அக்னி தத்துவமாக விளங்கக்கூடியவர். ஆக சிவபெருமானுடைய மைந்தனான முருகப்பெருமானை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இந்த தை மாதத்தில் வணங்கி வருபவர்களுக்கு சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து பார்க்கும் போது வீட்டிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, உங்களுக்கு நல்ல பேர், நல்ல புகழ், அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய கருத்துக்கு ஏற்றாற் போல் எல்லோரும் நடப்பார்கள். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும், நல்ல ஒற்றுமை குணம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும், பட்ட கஷ்டங்கள் தீரும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் உண்டு. வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். தைரியமாக இருங்கள். மன அமைப்பு என்பது சீராக்கும். உடல் நல கோளாறுகள் அகலும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேகமாக ஒவ்வொரு வேலைகளையும் கவனிப்பீர்கள். உங்களுடைய பேருக்கு புகழுக்கு நல்ல அந்தஸ்து அதிகரிக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். நட்பு வட்டாரங்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். கடன் கொடுத்தவர்களிடத்தில் கடன் பெற்றவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த பணம் சீக்கிரமாக வந்து சேரும். கடனை அடைப்பதற்கான நாள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரிய பகவானுக்கு தீப ஆராதனை காட்டுவது நல்லது. இது நாள் வரையில் நடக்காமல் இருந்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் உருவாக்கும். எதிர்பாராத சில உதவிகள் வந்து சேரும். நலம் நிறைந்த நாள். குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சேமிக்க செய்வீர்கள். பொன் பொருள் ஆபண சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். சுப விசேஷங்களுக்கு பணத்தை சேமிக்க முற்படுவீர்கள். வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள் நல்ல வைபவங்களாகவே அமையும். வங்கி கணக்கு அதிகரிக்கும். முயற்சிகள் ஈடேறும் நாள். சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். உறவுகளின் இடத்தில் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். வகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமைகள் பிறக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நன்மைகள் விளையும் நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ
சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் கிடைக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், நற்செய்திகள் உண்டாக்கும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னா விஷ்ணு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். சூரிய நாராயணரை வழிபடுவது அவ்வளவு விசேஷம். அதே போல சிவசூரிய பகவானையும் வழிபடுவது நல்லது. நட்பு வட்டாரங்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுக்கு மத்தியில் உயர்வான நிலையை அடைவீர்கள். பலருடைய உதவிகள் வந்து சேரும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ் வான்பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறியலாம். 2ஆம் வீடான வாக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான். ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 10வது வீடு தொழில் ஜீவனஸ்தானம் கர்ம பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக அறியலாம். தனுசு ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் 12வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும். விவாத போக்கு எப்பொழுதும் காணப்படலாம். மிக எளிமையாக சாதாரணமாக முடிக்கக்கூடிய வேலைகள் கூட அலைச்சல்களுக்கு பிறகு நடக்கும். தம்பதியர்கள் மனதில் எந்த விதமான கிளேசங்கள் இல்லாமல், சந்தேக உணர்வுகள் இல்லாமல் நடக்க வேண்டும். வீட்டில் பெண்களை உயர்ந்த அந்தஸ்தோடு, மரியாதையோடு, கௌரவத்தோடு நடத்த வேண்டும். பெண்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு செயல்படுகிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல பெண் குழந்தைகளை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் மனக்குழப்பங்கள் இருப்பதால் இரவு நேரத்தில் பால் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது பால் குடிப்பது நல்லது. வெண்மை நிறமான பொருட்களை தானம் செய்யலாம். நீர் கொடுக்கலாம், மோர் கொடுப்பது நல்லது. யார் ஒருவரிடத்தில் பேசினாலும் அதில் எச்சரிக்கையாக இருங்கள். கவனக்குறைவு கூடாது. பொருளாதார விஷயங்களில் சிக்கனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் செலவுகளை செய்யாதீர்கள். சிக்கனம் என்பது தேவை. தெய்வ அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுங்கள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையும், ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணரே போற்றி என்கிற மந்திரத்தையும் சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த சூரிய நமஸ்காரம் செய்வது விசேஷம். தீப ஆராதனை செய்து வழிபட்டால் சூரிய பகவானுடைய அனுகிரகம், பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயங்களிலும் திருப்தி இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம். அதிருப்தி இருக்கும். செய்த வேலைகள் திரும்ப திரும்ப செய்வது போன்ற ஒரு உணர்வுகள் இருக்கும். சில வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். கவலை வேண்டாம். இறை பிரார்த்தனையின் மூலமாகவும் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனம் தெளிவடையும். உற்சாகமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஓம் கம் கணபதே நமஹா என்று வழிபடுங்கள். ஐஸ்வர்ய கணபதி வழிபாடு நல்லது. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும்.
மன குழப்பத்திலிருந்து விடுபட தியானம், யோகாசனங்கள் செய்வது, உடற்பயிற்சி செய்வது நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. புரிதல் மேம்படும், சில கஷ்டங்கள் நிவர்த்தியாக சூரிய பகவானையும் வழிபடுங்கள், நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். தைரியம் தேவை, மன அமைதி வேண்டும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், உதவிகள் கிடைக்கும், ஆர்வம் அதிகரிக்கும், நன்மைகள் விளையும் நாள். தாமதமாகத்தான் சில உதவிகளும் கிடைக்கும், பொறுமை நிதானம் அவசியம். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மைகிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 13ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 3ஆம் வீட்டில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். மகர ராசி என்பர்களே, சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டு நிலைப்பாடுகளில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கும். அதிலும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்தில். ஒரு சில காரியங்கள் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். சில முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். புதிய இடத்தில் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் இரவு நேரங்களிலோ அல்லது பகல் நேரத்திலோ ஏதாவது ஒரு இடங்களில் தங்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். மனதில் இது நாள் வரையில் இருந்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இறை வழிபாட்டை விடாது செய்யுங்கள், மனக்குழப்பங்கள் தீர. அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். விருச்சகத்தில் தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுவது. ஆகவே மகர ராசி அன்பர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களிடத்தில் உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்தாதீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். தம்பதியர்களுக்கிடையே சில புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய துணைவருடைய குணத்தையும் அவருடைய எண்ண போக்கையும் புரிந்து கொள்வது நல்லது. சந்தேக உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாள். ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்களில் ஆர்வம் இருக்கும், வேகம் இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சற்று களையக்கூடும். தேர்வுக்காக தயாராக கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் கிட்டும். ஆசிரியர்களிடத்திலோ அல்லது பெற்றோர்களிடத்திலோ படிப்பு சார்ந்த, கல்வி சார்ந்த விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து தெளிவான சிந்தனையோடு தேர்வுகள் எழுதினால் நிச்சயம் உங்களால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். வெளியூர் பயணங்கள் கைகூடும், எண்ணியது நடக்கும், திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும், மனதில் அமைதி இருக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஆலோசனைகள் ஏற்படும், எண்ணத்தில் தெளிவு என்பது உண்டாகும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் குணங்கள் அதிகமாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தெளிவுகள் பிறக்கும், களிப்பு நிறைந்த நாள், மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் பூரிப்பு அதிகரிக்கும், புரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட சூரிய பகவானை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் அகிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தை மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் நாள். ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 3ஆம் வீட்டினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, வெற்றி ஸ்தானத்திற்கு உண்டான இடம். அந்த பாவகத்தின் அதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். அதிலும் வேளாண்மை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கால்நடை வளர்ப்பவர்களுக்கு புதிய துறை சார்ந்த விஷயங்கள் தெரிய வரும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தன லாபம் பெருக்கும். வீட்டில் மன நிம்மதி அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் நிலவும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி சூரிய பகவானை வழிபடுங்கள். அவரே உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானோடு இணைகிறார். 7க்கும் 8க்கும் உண்டானவர் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். கும்பராசி அன்பர்களை இறை வழிபாடு செய்ய செய்ய சிவபெருமானை வணங்க வணங்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், தடைகள், தாமதங்கள் உடைந்து போக்கும். நன்மைகள் பெருக்கும். மனதில் எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். தன் எழுச்சி அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த வேலைகளை கவனிப்பீர்கள். நல்ல செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்கள் குறைக்கும். பாராட்டுகள் பெருகும். நன்மதிப்பு உண்டாக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ சக்தி உங்களோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி, பொருளாதாரத்தில் ஏற்றம். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். பிறருக்கு கடன் கொடுப்பதாக இருந்தாலும் அவற்றை சீக்கிரமாக முடித்து விடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுக்கு மன நிம்மதி உண்டாக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். நன்மை நிறைந்த நாளாகும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். குழந்தைகளால் பெருமைகள் இருக்கும்.
புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பல பிரச்சனைகள் தீரும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வினை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மீன ராசி அன்பர்களே, ராசியிலேயே ராகு பகவானும் முயற்சி பாவகத்தில் குரு பகவான், 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ராசியினுடைய 7ஆம் வீட்டில் கேத்து பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மீன ராசி அன்பர்களே, எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக பேசுவீர்கள். கருணை குணம் உண்டு. மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரங்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய முழுமையான நிலையை, நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேசி வியாபாரத்தை சாதுரியமாக நடத்துவீர்கள். புத்தி கூர்மை அதிகம், அறிவாற்றல் பெருக்கம், சாதுரியம் உண்டு. உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட தானாக திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீர்கள். உறவுகளுடைய ஆதரவு அதிகமாகவே இருக்கும். சிந்தனை போக்குகளில் இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். வருமானம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தியாகும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பம் விசேஷமான பலன்களை பெறும். குழந்தைகள் முகாந்திரமாக நன்மைகள் கிடைக்கும். வீட்டை அலங்காரம் செய்வது, உங்களுடைய இடத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்தபடி உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடும். மனதில் நிம்மதியும் சந்தோஷம், சௌகரியம் உண்டாகும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சமூக சிந்தனைகள் உண்டாகும். நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மைகள் பெருகும் நாள். ஆனந்தமாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் மனம் தெளிவடையும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். செய்யக்கூடிய காரியத்தில் அனுகூலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பதோடு ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபடுங்கள். ஆன்ம பலம், மனோபலம் அதிகரிக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். சாதகமான நாள். ஆதாயம் நிறைந்த நாள். சுக போக வாழ்வினை பெறுவீர்கள். மனதில் சந்தோஷம், நிம்மதி, உற்சாகம், தெய்வ கடாட்சத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். இந்த நாள் ஆதரவு நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் உண்டாக்குக என பிரார்த்திக்கிறோம். நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம்.
ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.